நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ். 2023 இந்தியாவில் நடந்த பேசுபொருளாக இருந்த 10 அரசியல் நிகழ்வுகளை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக பாரத் ஜோடோ யாத்ரா, தேசிய ஒற்றுமை பயணம். ராகுல் காந்தி அவர்கள் செப்டம்பர் 7, 2022 முதல் ஜனவரி 30, 2023 வரை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை 150 நாட்களில் 4080 கிலோமீட்டர் பல மாநிலங்கள் வழியாக கடந்தார். அவர் வெறுப்பு அரசியல், வகுப்புவாதம், வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் இவற்றிற்கான ஒரு போராட்டமாக எனது நடைப்பயணம் அமையும் என்று அறிவித்தார். பாரத் ஜோடோ யாத்ராவின் 3 மாதங்களுக்கு பிறகு கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக, இந்திய பங்குச் சந்தையை புரட்டி போட்ட ஒரு ஆய்வறிக்கை, ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை. அமெரிக்க ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அது அன்றைய நாளில் உலகின் 3வது பணக்காரரும் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபருமான கௌதம் அதானி அவர்கள் பல லட்சம் கோடி பங்குச் சந்தையில் மோசடி செய்துள்ளார். மேலும் அவர் தன்னுடைய தம்பி வினோத் அதானி மூலமாகவும் மற்றும் பல அசோசியேட்ஸ் மூலமாகவும் மொரீஷியஸில் 38 போலி கம்பெனிகள் நடத்தி அதன் மூலமாக இந்திய பங்குச் சந்தையில் தனது பங்குகளின் ஸ்டாக்கை விலையேற்றம் செய்து காண்பித்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதானியின் மீது வைத்தது. இதனால் 3வது இடத்தில் இருந்த அதானி 26வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். மேலும் அவரது பங்குகளின் விலை மிகவும் குறைந்தது. மூன்றாவதாக, மக்களவையில் அதானியை குறித்து அதிக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதற்கு காரணம் என்னவென்றால், கர்நாடகத்தில் கோலார் என்ற பகுதியில் ஒரு தேர்தல் பரப்புரையின் போது அவர் மோடி சமூகத்தினரை இழிவாக பேசிவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதற்காக குஜராத் உயர்நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் தண்டனை விதித்தது. இந்த தண்டனையின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களுடைய தகுதி நீக்கம் செயல்பட்டது. பின்பு உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்ததால் அவர் மீண்டும் மக்களவை உறுப்பினரானார். நான்காவதாக, உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்ட மணிப்பூர் கலவரம். மைத்தேயி சமூகத்தினருக்கு பழங்குடியின மக்களுடைய அந்தஸ்தை கொடுக்கலாம் என்ற மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை எதிர்த்து நடந்த மாணவர் போராட்டம் அங்கு கலவரமாக வெடித்தது. இந்த கலவரத்தில் 200 பேர் கொல்லப்பட்டார்கள், 1108 பேர் காயமடைந்தார்கள், 32 பேரை காணவில்லை, 5000 வீடுகள் எரிக்கப்பட்டன, 386 மத கட்டிடங்கள் சேதப்படுத்தப்பட்டன, 70,000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெற்று இடம்பெயர்ந்தார்கள். மேலும் பெண்கள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பைரன் சிங் அரசு இதை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவதாக, G20 மாநாடு. இந்த மாநாட்டில் உலகின் முக்கிய நாடுகளில் தலைவர்கள் அனைவருமே இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பிடன், கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ, இத்தாலிய அதிபர் ஜார்ஜியா மெலோனி, ஜெர்மனி அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் மற்றும் UK அதிபர் ரிஷி சுனக் உட்பட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மட்டும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 55 நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க யூனியனின் கூட்டமைப்பு இந்த G20யில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் G20 மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டியது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. ஆளும் பாஜக இதை மோடியின் வெற்றியாக விளம்பரம் செய்து வருவதை நாம் காண்கிறோம். ஆறாவதாக, ஆளும் பாஜக அரசை வெற்றி கொள்ள பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இண்டி அலியன்ஸ், அதாவது இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலியன்ஸ் என்ற கூட்டணியை உருவாக்கின. நிதிஷ்குமார் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். காங்கிரஸ் கட்சி தலைமையேற்று அனைவரையும் இணைத்தது. வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வியூகம் அமைத்து வெற்றி பெறுவதே இண்டி அலியன்ஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. அவ்வப்போது கூட்டணியில் பல சலசலப்புகள் வந்து கொண்டிருந்தாலும் வரும் மக்களவை தேர்தலில்
புதிய முனைப்போடு ஆளும் பாஜகவை எதிர்கொள்ள இந்தி அலையன்ஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. 7வதாக இந்திய அளவில் பேசுபொருளாக ஆகியிருந்தது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதன சர்ச்சை. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழகத்துடைய இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை டெங்கு மற்றும் மலேரியாவை போல் ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதற்கு அவர் விளக்கமாக, நான் இந்துக்களையோ இந்து மத உணர்வுகளையோ இந்து கடவுள்களையோ நான் குறை சொல்லவில்லை, இதில் இருக்கக்கூடிய ஜாதிய வேறுபாடுகளைத்தான் களைய வேண்டும் என்று கூறியிருந்தேன் என்று விளக்கம் சொன்னால் கூட அவருக்கு கண்டனங்களும் ஆதரவுகளும் வந்த வண்ணம் உள்ளன. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியிலும் இந்த பேச்சு சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியது என்பதை மறுக்க முடியாது. 8வதாக 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 5 மாநில தேர்தல் முடிவுகள். இதில் பாஜக 3 மாநிலங்களை பெரும்பான்மையாக வெற்றி கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எடுத்துச் சென்று விட்டது. காங்கிரஸ் தெலுங்கானாவை மட்டும் வெற்றி கொண்டது. மிசோரம் மாநிலத்தில் ஜோரம் பீப்புள் மூமெண்ட் என்ற அரசு அங்கு ஆட்சியை நிறுவியது. இது பாஜகவின் மிகப்பெரிய வெற்றியாகவும் மக்களவை தேர்தலுக்கு இது மிகப்பெரிய உத்வேகமாகவும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த நேரங்களில் இந்தியா கூட்டணியில் பல சலசலப்புகள் இருந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் வெற்றியை பெறுவதற்காக பல்வேறு யுக்திகளை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 9வதாக திரிணாமுல் காங்கிரசுடைய எம்பி மஹுவா மொய்த்ரா அவர்கள் பார்லிமெண்ட்டிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். இவர் அதானியை குறித்து கேள்விகள் கேட்பதற்காக ஹர்ஷன் ஹிரானந்தனி என்பவரிடம் தன்னுடைய லாகின் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்தும் மேலும் பல்வேறு பரிசு பொருட்களையும் பெற்றிருந்தார் என்பது இவர் மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டு. இதன் விளைவாக அவர் பார்லிமெண்டரி எத்திக்ஸ் கமிட்டியில் ஆஜராகி அதில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அந்த கமிட்டியின் மூலமாக அவர் மாநிலங்களவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இது ஒரு செக்யூரிட்டி பிரீச் என்று மத்திய அரசு கூறியது. நண்பர்களே, 10வது இடத்தில் 2 நிகழ்வுகளை வைக்கின்றேன். 1, நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தாக்குதல். செக்யூரிட்டி பிரீச் என்று மஹுவா மொய்த்ரா விவகாரத்தை கையாண்ட மத்திய அரசு இன்னும் நாடாளுமன்ற தாக்குதல் குறித்து எம்பிக்களிடம் விவாதம் செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய முரணாக தெரிகின்றது. நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த 4 பேர் சர்வாதிகாரம் ஒழிக என்று கூச்சலிட்டார்கள். மிக எளிமையாக அவர்களுடைய காலணியில் வைத்து கொண்டு வந்திருந்த பொருட்களை கொண்டு மக்களவைக்குள் புகையை ஏற்படுத்திய விவகாரத்தை மத்திய அரசு எப்படி கையாண்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இதை பற்றி இன்னும் விவாதத்தை நடத்தாமல் இருப்பது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நமக்கு காட்டுகின்றது. அடுத்ததாக மல்யுத்த வீராங்கனைகள் விவகாரம். சாக்ஷி மாலிக் அவர்கள் தான் மல்யுத்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டார். பஜ்ரங் பூனியா, வினேஷ் போகட் போன்றவர்கள் தங்களுடைய விருதுகளை திருப்பி அளித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலும் மத்திய அரசு அவர்களுக்கு நியாயம் வழங்காமல் நீட்டி அடிப்பது மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஜனநாயகத்தின் மீது ஒரு கேள்விக்குறியையும் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.